வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜர்னி. இன்றைக்கி வந்துட்டு ஆட்டு நுரையீரல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வறுவல். இப்போ வந்துட்டு அதுக்கு வந்துட்டு கடாயில் எண்ணெய் போட்டு சோம்பு, பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி பொடியாக போட்டு, வெங்காயம் வந்து 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா இந்த மாதிரி சவக்காக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கிடலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் வந்துட்டு இந்த ஆட்டோட நுரையீரல் இருக்கு இல்லையா, இதை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோங்க. இது இப்படி தான் இருக்கும். இதை வந்துட்டு இப்போ சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து, அதுக்கப்புறமா இது கூடவே வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கலர் வந்துட்டு அப்படியே ப்ரௌனாக மாறி வரும். இப்போ வந்து தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு. கலர் இந்த மாதிரி தான் மாறி வரும். இதுக்கப்புறமா வந்துட்டு கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எல்லாமே வந்துட்டு ஒரே அளவாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டு கலந்து விட்டுடலாம். தேவைன்னா வந்துட்டு லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சிக்கோங்க. இப்போது இது வந்துட்டு சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதாவது வந்து ஃபுல் சிம்மிலே தான் வந்து வேக வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா வேகும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து கலரி இறக்கணும்னா சூப்பரான ஆட்டு நுரையீரல் வறுவல் ரெடி. இது வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு கிளறி விட்டுடலாம். அப்புறமா இறக்கி வச்சிடலாங்க. ஆனால் இது வந்து கடாயில் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு அதுக்கப்புறமா கடாயில் போட்டு கலருங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, ஆட்டு நுரையீரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக். மெட்ராஸ் கிச்சன் ஜர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.